சவுத் கொரியாவுக்கு போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ணிக்கலாம், குட்டி வாயாக்கலாம்லாம் நெனச்சிருந்தேன். ஆனா ஒண்ணுமே நடக்கல. "வேணாம் சசிகலா, அதெல்லாம் நீ பண்ணாதன்ற" மாதிரி ஒருத்தருமே எ என்னோட சேனல சீண்டுறதே கிடையாது. சீண்டுறதே கிடையாது அப்டின்னா, கொஞ்சம் கூட கன்சிடர் பண்றதே கிடையாது. இது யூடியூபே கிடையாது. இப்ப நான் ஒரு 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 மாடு நடந்து போய்க்கிட்டு இருந்துச்சு அப்டின்னா, இந்த இடத்துல ஒரு மாடு நடந்து போற மாரி உங்களுக்கு ஃபோட்டோ போடணும்னு நெனைக்கிறீங்க. அது அப்டி நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க யூடியூப் பார்த்து கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது வந்து சாதாரண கத மாதிரி தான். ஒரு சம்பவத்த, விஷயத்த சொல்றேன். இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ போடணும், இந்த பக்கம் ஒரு கிராபிக்ஸ் போடணும்லாம் கேட்காதீங்க. எனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு முடியாது. நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருந்தேன். அது இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப நான் ஃபோன்ல மட்டும் தான் பேசி அப்லோட் பண்றேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறப்பவே நான் டக்குன்னு ஏதாவது மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் முதல்ல இருந்து பேசணும். காலையில என் பொண்டாட்டி 5 மணிக்கு உஸ்ப்புனா அப்டின்ற கத மாதிரி நான் முதல்ல இருந்து பேசணும். அது கஷ்டம். இப்ப கொஞ்ச நாளா மைக்க கூட தொ மறந்து எங்கேயோ வச்சுட்டேன். கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுமே இல்ல. அதாவது ம் பசங்களும் தான் பேசுறாங்க. இப்ப நான் வந்து இத ஒரு கன்டென்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டு, கிடைக்கிற கன்டென்ட்லாம் நான் பேசுற ஒரு ஆள் கிடையாது. இத பேசினா யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? அப்ப அது நான் மட்டும் தான் பேசுவேன். இல்லாட்டி பேச மாட்டேன். எதையாவது பேசுறது. அதான் ஏற்கனவே ஒருத்தன் பேசிட்டானே. அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா, பாலிமர் நியூஸ்ல எலவு நியூஸு. மாயம் ஸ்டுடியோஸ்லயும் எலவு நியூஸ் தான். சில பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, அ அ அந்த பேசுற விதத்த அந்த பசங்கலாம் பேசுற விதத்த பார்த்து தான் நானே பேசிறலாம்னு நான் யூடியூப்க்கே வந்தேன். பார்த்தீங்கன்னா, நான் அப்படி சொல்லல. நான் இப்படி நெனச்சு சொன்னேன், அப்படி நெனச்சு சொன்னேன். அப்படிலாம் பேசுறத பார்த்து தான், ஐயோ கடவுளே! நம்மள விட மோசமா பேசிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல பேச வந்தது. நானும் வந்து சும்மா கிடையாது. ஒரு 7, 8 வருஷமா யூடியூப பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கலாம் வந்து பட்டிமன்றம் தானே பார்த்துருப்பீங்க. நான் வந்து பட்டிமன்றத்தில, தூர்தர்ஷன்ல சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இந்த பட்டிமன்றங்கள பார்த்து வளர்ந்தவ. அதாவது அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, சாலிடர் டிவியில ப்ரோகிராம் பார்த்தவ. சரிங்களா? நான் வந்து இப்ப இருக்கிற வந்து 80ஸ் கிட்ஸா, 90ஸ் கிட்ஸா இந்த காமெடி பட்டிமன்றங்கள் பார்த்த ஆள் கிடையாது. ரொம்ப சீரியஸான பட்டிமன்றங்கள ரொம்ப ஒரு சின்ன வயசுல ஒரு 7, 8 வயசுலேருந்தே நான் பட்டிமன்றங்கள் பார்க்குறேன். அப்ப எனக்கு எவ்வளோ அவங்க நுணுக்கமா, சுழுவா பேசுவாங்க அப்படிலாம் நல்லா தெரியும். இப்ப இருக்க பட்டிமன்றங்கள் பார்க்குறப்ப தான் எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு. அவ்வளோ கடுப்பா இருக்கு. நம்ம நம்ம வந்து எத பத்தி நம்ம பேசியிருக்கணும், எத பத்தி பேசியிருக்க கூடாது, எதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டில பிரச்சனையா இருக்கு. அத பத்தியெல்லாம் அந்த பட்டிமன்றங்கள் பேச மாட்டாங்க. அதுவும் வந்து ஒரு குக் வித் கோமாளி மாதிரி. நான் குக் வித் கோமாளி பார்க்கறதில்ல, பிக் பாஸ் எதுவும் பார்க்கறதில்ல. அதுவும் வந்து ஒரு என்னென்ன கலக்கப் போவது யாரு? அது நான் இந்தியாவுல இருந்து பார்த்தது. அந்த மாரி ஒரு காமெடி புரோகிராமா தான் இப்ப பட்டிமன்றம் இருக்கு. இப்ப நாட்டுக்கு தேவையான, இல்ல மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அங்க ஒருத்தர் பேசுறதில்ல. அவரு வந்து சாலமன் பாப்பையா பெரிய தமிழ் அறிஞர். அதுக்காகலாம் நான் வந்து அவர் செய்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. சரிங்களா? எது வந்து தேவையோ, இப்ப பிள்ளைங்களுக்கு பசிக்குது அப்டின்னா,